ஹாலில் சௌந்தர்யா படுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து முத்து வந்துட்டு அந்த டைமில் கேட்குறாரு, இந்த பாட்டு கேட்டிருக்கியா, நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே எதமா ஒத்தடம் கொடுப்பேன் அப்படின்னு பாடிட்டு கேட்குறாரு. அப்படி ஒரு டான்ஸ் மூமெண்ட்டும் பண்ணிட்டு கேட்குறாரு. உடனே சௌந்தர்யா வந்து ஆஹா அந்த பாட்டில் உள்ள வில்லன் மாதிரியே தான் இருக்க, 2 பேர் வருவாங்கல்ல அதில் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி, அதாவது டேனியல் பாலாஜி இல்லாமல் இன்னொருத்தரை சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட வச்சுக்கிட்டா சும்மாவா விடுவார், திரும்ப ஒன்று கொடுக்க மாட்டாரா? உடனே அவர் சொன்னோடனே இவங்க வந்துட்டு இப்படி அப்படின்ட்டு நீ ஏன் இப்படி படுத்திருக்கன்னு ஏதோ கேட்பாங்க. உடனே வந்துட்டு அவங்க இப்படி ஒன்று ஒரு லைட்டாக ஒரு காஃப் பண்ணிவிட்டு ஒரு பாடி மூமெண்ட் பண்ணுவாங்க சௌந்தர்யா. அதை பார்த்தோன்னே நீ எங்கேருந்து படித்த இந்த மேனரிசம், அப்படி ஒரு டிபி பேஷண்ட் மாதிரி, இந்த வயசானவங்கெல்லாம் இருமுவாங்கல்ல இப்படி லொக்குன்னு அந்த மாதிரி இருக்குது நீ பண்ணுறது அப்படின்னு சௌந்தர்யா அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. சௌந்தர்யா கொஞ்சம் அசிங்கமாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துவை டீஸ் பண்ணாங்கல்ல, முத்துவும் சட்டலாக டீஸ் பண்ணி விட்டுட்டாரு. இதுதான் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா வந்துட்டு யாராவது ஒன்று சொல்லும்போது அவர் கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிருக்காருன்னா அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக பதில் கொடுப்பாரு. சத்தம் போட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அப்படி ஆனால் வந்தவங்க வந்து ஏன்டா இவன்ட்ட வாய் கொடுத்தோன்னு நினைக்கிற லெவலுக்கு பண்ணி விட்ருவாரு. ஸோ அதை தான் முத்து பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் இந்த சீனை லைவில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.